ஜெய் ஸ்ரீராம். என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் ரோஸ் குட்டி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து 6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது பாட்டுக்கும் கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். கீழே வந்து மண்ணுக்கிட்ட நின்று இருந்தது. கையை காட்டி இந்த அஜித் ஒரு படத்தில் கோவை சல்லா கூப்பிட்டான்னு சொல்லி கோவை சல்லா சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்படின்னு கூப்பிட்டான்னு வந்துருச்சு. இப்படின்னு அப்படின்னு அவ்வளோதான் வந்துடுது. மேலே வந்து பக்கத்தில் இருந்தது. எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா ஆக்சுவலாக நான் ஒன்றும் பெரிய அனிமல் லவர் கிடையாது. எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முடியல. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வீட்டில் நாயெல்லாம் வளர்த்துட்ருப்பாங்க. வீட்டில் அசிங்கப்படுத்து சண்டையெல்லாம் போடுவோம். அந்தளவுக்கு பெரிய ஒன்றும் அனிமல் லவர்ஸ் கிடையாது. இது வந்த பிறகு எங்கள் வீட்டில் சுச்சுவேஷனே சேஞ்ச் ஆகிப்போச்சு. ஒன்று நான் எங்கள் வீட்டுக்காரு ரொம்ப இது மேலே லவ். அதுக்கு டெய்லி வந்து நான் அந்த புதுசில் மோர் சாதம் அப்படிலாம் சாப்பிட்டுட்டு இருந்தது. இப்போல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இல்லை அந்த அம்மா. ஒன்லி நான்வெஜ் தான். 3 வேளையும் நல்லா நான்வெஜ் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்க வேண்டியது. இது இப்போ என்ன பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப இது மேலே எங்களுக்கு லவ் ஆகி போனதில் எங்கே ஊருக்கு போனால் வருத்தப்படுமேங்கிறதுக்கோசமே நாங்கள் 2 நாள் 3 நாள் திருப்பி ஓடியார மாதிரி ஆகிப்போகுது. அந்தளவுக்கு இது மேலே எங்களுக்கு லவ். இது நம்ம நாட்டு பூனைங்கிறதுனால இது தனியாக போய் எங்கேயும் நாங்கள் எங்கேயா ஊருக்கு போனால் கொண்டு போய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அது எப்படியும் சர்வைவ் ஆகிடும். வெளியில் விட்டுட்டு தான் போயிடுவோம். அது எங்கேயோ சுற்றி ஏதோ பிடிச்சி சாப்பிட்டு நாங்கள் வந்த பிறகு திரும்பி பார்த்தோன்னே அழுதுகிட்டு விழுந்துருவோம் மேலே வீட்டுக்கு. இப்போ பொதுவாக அந்த கிருஷ்ணெல்லாம் அந்த மாதிரி அனிமல்ஸ்க்கெலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். பர் டே 1000 ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. அது வந்து ஃபாரினில் இருந்து உள்ள பூனைங்களுக்கு வேணால் அது சூட் ஆகும். இந்தியன் பூனைங்கிறது இப்போ இந்தியன் டாக், ஸ்ட்ரீட் டாக் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்தியன் டாக் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கண்ட்ரி டாக் வளர்க்கணுங்கிறதுக்கு. அது மாதிரி இந்த பூனை வளர்க்குறவங்க கூட நம்ம கண்ட்ரி பூனையை வளர்த்திங்கன்னா நம்ம கிளைமேட்டில் பிறந்தது. அது அந்த கிளைமேட்டுக்கு அது உடம்பு செட் ஆகிடும். எல்லாம் செட்டு. ஃபாரின்லேருந்து நீங்கள் பெருமைக்கு கொண்டாடுறீங்களே அப்படியே அது எந்த மாதிரி கிளைமேட்டில் இருந்ததோ அங்கே வளர்ந்தால் தான் அதுக்கும் சேஃப்டி, அதுக்கும் நல்லாயிருக்கும். அது குளிர் பிரதேசத்தில் இருக்கிற கொண்டாந்து இங்கே வச்சிங்கன்னா அது எவ்வளோ கஷ்டப்படும் பாருங்கள். அதையே நம்ம படாப்படுத்துவானே. நம்ம ஊரில் இருக்க கேட்டையை பிடிச்சி வளர்த்துக்கிட்டா போதும். நான் இது பிடிச்செல்லாம் வளர்க்கல. தானே வந்து செட்டில் ஆகி போச்சு. ரொம்ப பாசமாக இருக்கும். 3 பேர் மேலேயும் அவ்வளோ பாசம். நான் ஒண்டி தான் இதுக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன். நான் பேசுகிற தமிழ் சுத்தமாக அதுக்கு நல்லா புரியும். இது டிப்ரெஷன்லேருந்து நம்மளை வெளில கொண்டாருங்க. நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம அதுலேருந்து வெளில வந்துடலாம். அந்தளவுக்கு ரொம்ப இதாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.